அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி மற்றும் திருவோணம் நட்சத்திரம் சேருகின்ற மிகவுமே அபூர்வமான சக்தி வாய்ந்த திருநாள். இந்த எளிமையான 4 வார்த்தைகள் உங்கள் விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய சிறப்பான இந்த திருநாளை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். அந்த பதிவுல திருப்பதி பெருமாளுடைய சூட்சமமான பீஜாட்சரங்கள் கலந்த திருநாமத்தை நம்ம பார்த்திருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறதும் மிகவுமே எளிமையான ஒரு வழிமுறை. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவை நம்ம திருப்பதியிலிருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் சனிக்கிழமை ஏகாதசி மற்றும் திருவோண நட்சத்திரம் இருப்பதனால திருப்பதிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைய தினம் இரவு 10 மணி அளவுல தாங்க நமக்கு தரிசன நேரம் இருக்கு. சோ திருப்பதியிலிருந்து இந்த பதிவை நம்ம அப்லோட் பண்றது எனக்கு இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. எல்லாருடைய பிரார்த்தனையும் விரைவாக நிறைவேறணும்னு திருப்பதி பெருமாள் கிட்ட நான் மனதார வேண்டிக்கிறேங்க. இப்ப நம்ம பார்க்க போறதும் பெருமாளுடைய திருநாமத்தை எழுதும் முறை. இதை ஒரு வரி திருநாமம்னு கூட சொல்ல முடியாதுங்க, வெறும் 4 வார்த்தைகள் கொண்டது. சோ இந்த சிம்பிளான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரம் இருக்கான சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன்னா நாளைய தினம் தாங்க ஓணம் பண்டிகை. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க. திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் இன்றைய தினம், அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி மாலை நேரத்திற்கு பிறகு திருவோணம் ஆரம்பமாகுதுங்க. அதே போல ஏகாதசி திதி இன்றைய தினம் மாலை நேரத்தில் நிறைவடைந்தாலும் சூரிய உதயத்தின் போது எந்த திதியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே இருக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை எழுத போறவங்க இன்றைய தினம் செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருநாமம் அப்படின்னாலே இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த திருநாமத்தை எழுதணும்ன்ற அவசியம் கூட இல்லைங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருப்பெயரை நீங்க எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை எழுதலாம். அடுத்த முக்கியமான விஷயம், எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை எழுத வேண்டாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களை தேடி வரும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் ஏகாதசி திதி மற்றும் திருவோணம் நட்சத்திரம் சேருகின்ற இந்த அற்புதமான நாளில் நாம் எழுதக்கூடிய இந்த திருநாமம் கோடி மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால தாங்க எண்ணிக்கை கூட நம்ம அதிகமாக எழுத போவது கிடையாது. வெறும் 27 முறை மட்டும்தான் இந்த திருநாமத்தை நம்ம எழுத போறோம். அந்த திருநாமத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான தகவல், இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு நீங்க துளசியை வாங்கி கொடுங்க. பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்தால் எப்படி நமக்கு மகத்தான பலன்கள் கிடைக்குமோ அதே போலதாங்க இந்த ஏகாதசி திதியில் பெருமாளை நாம் தரிசனம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விரைவாக தீரும். அதிலும் பெருமாளுக்கு துளசியை வாங்கி தருவது மிக மிக விசேஷம்.
நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த துளசியை பெருமாளுடைய பாதத்துல வைக்க சொல்லி அர்ச்சகர் கிட்ட நீங்க சொல்லுங்க. ஏகாதசி திதியில் பெருமாளுடைய பாதத்தில் துளசியை வைப்பது மிக மிக விசேஷம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க தவற விட்டுறாதீங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் போட்டோ விக்கிரகத்திற்கு நீங்க துளசியை வைக்கலாம். சரிங்க, இந்த திருநாமத்தை எழுத போறவங்க ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. கசங்கி போன, கிழிந்து போன அல்லது ரொம்ப பழைய பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பெருமாளுடைய திருப்பெயரை நம்ம எழுத போறோம். சோ சுத்தமான ஒரு ஒயிட் கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கணும். அதுல கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பென்ல இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை நீங்க எழுதுங்க. பிளாக் கலர் கருப்பு நிறத்தை மட்டும் பயன்படுத்த வேண்டாம். அதே போல எண்ணிக்கை மிக மிக முக்கியம். கரெக்டா 27 முறை நம்ம எழுதினாலே போதும். 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். கவுண்டிங்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் பெருமாளையும் தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம எழுதணும். அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஏகாதசி திதியில் பெருமாளுடைய திருநாமத்தை எழுதும் போது அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம். அதே போல கவனம் சிதறாமல் எழுதினால் தாங்க அதனுடைய முழு பலன்களையும் நம்மால் பெற முடியும். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த திருப்பெயரை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் க்ளீம் விஷ்ணவே நமக. ஓம் க்ளீம் விஷ்ணவே நமக. ஓம் க்ளீம் விஷ்ணவே நமக. இதில் விஷ்ணுவேன்னு எழுதக்கூடாதுங்க, விஷ்ணவேன்னு நம்ம எழுதணும். தமிழ் எழுத தெரியாதவங்க நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதிக்கலாம். அல்லது எந்த லாங்குவேஜில் எழுதுனா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையாக 27 முறை இந்த திருநாமத்தை எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சிருங்க. அல்லது நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் கூட அந்த பேப்பரை நீங்கள் வைக்கலாம். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பேப்பர் ரொம்ப பழசாகிடுச்சு அல்லது கிழிந்து விட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். எரிப்பது அப்படின்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இன்னொரு முக்கியமான தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கிறவங்களுக்கு இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.